எசேக்கியல் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வாங்க. 11ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இப்போதும் இவைகளின் தாற்பரியம் தெரியுமா என்று நீ கலக வீட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அவன் ராஜ வம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோட உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்ளுகிறதினால் அது நிலை நிற்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனானே. இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ? தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டான். அந்த ராஜாவனுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையில் இருந்து மரணம் அடைவான் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் அநேகம் ஜனங்களை நாசம் பண்ணும்படி அணை போட்டு கொத்தளங்களை கட்டும்போது பார்வோன் பெரிய சேனையோடும் திரளான கூட்டத்தோடும் வந்து இவனுக்காக யுத்தத்தில் உதவ மாட்டான். இதோ இவன் கையடித்து கொடுத்திருந்தும் உடன்படிக்கையை முறித்து போட்டு ஆணையை அசட்டை பண்ணினான். இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவதில்லை. அது நிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வரப்பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் என்னுடைய கண்ணியில் அகப்படும்படிக்கு நான் என் வலையை அவன் மேல் வீசி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் எனக்கு விரோதமாய் பண்ணின துரோகத்தின் நிமித்தம் அங்கே அவனை நியாயம் விசாரிப்பேன். அவனோடே கூட ஓடி போகிற யாவரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் பட்டயத்தால் விழுவார்கள். மீதியானவர்களோ சகல திசைகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று அறிந்து கொள்வீர்கள். சிதேக்கியா ராஜாங்கிற ஒரு ராஜாவை பாபிலோன் ராஜா தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் தேசத்துல அவரை ஒரு பொறுப்பு ராஜாவாய் வைக்கிறார். நம்ம கொஞ்ச நாளாக இதை தியானிச்சுட்டு வருகிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால கூட நம்ம தியானிச்சோம். சிதேக்கியா ராஜாவுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவரை சிறைபிடித்து கூட்டிட்டு போகிறாங்க. அவர் கண்களுக்கு முன்பாக அவருடைய குமாரரை தலை வெட்டி போடுகிறாங்க. அவருடைய கண்களை குருடாக்குகிறாங்க, கண்களை பிடுங்குகிறாங்க. பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போய் மரணம் அடைகிற வரைக்கும் கைதியாகவே இருந்து இந்த ஜெயிலையே அவர் மரித்து போகிறார். ராஜாவுடைய முடிவு அவ்வளவு மோசமா போனதற்கு காரணம் என்னன்னு சொல்லி ஒரு சில காரணங்களை நம்ம கொஞ்சம் நாட்கள் முன்னால தியானிச்சோம். இன்னைக்கு அதே காரியத்தை இந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுகிறார். இந்த 17ஆம் அதிகாரத்தின் ஆரம்பம் நம்ம முதல் 10 வசனங்களில் ஒரு உவமை போல ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டு அதன் விளக்கத்தை தான் நம்ம இப்போ வாசிச்ச 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். இந்த பகுதியில சிதேக்கியா ராஜாவுடைய ஒரு முக்கியமான பாவத்தை ஆண்டவர் திரும்ப 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 சுட்டி காட்டி அதன் நிமித்தம் அவருடைய முடிவு மோசமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்னத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, நம்ம அந்த வசனம் வாசிப்போம் பாருங்க. அதே 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்ச அந்த பகுதி தான் 16வது வசனம் பாருங்க. தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவனுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையில் இருந்து மரணம் அடைவான் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க செய்த பாவத்தை ஆண்டவர் ரொம்ப பெரிய பாவமா எதை பார்க்கிறாருன்னா, ஆணையை அசட்டை பண்ணினான், அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டான். ஆணைன்னா என்ன அர்த்தம்? ஒரு சத்தியம் பண்றது, நான் செய்வேன் என்று வாக்கு கொடுப்பது. உடன்படிக்கை பண்ணுவது, அதை இன்னும் ஆழமா என்ன செய்யறோம்? எழுத்துப்பூர்வமா, அல்லது அன்னைக்கு பல பழக்கங்கள் இருந்துச்சு. அந்த இப்போ இன்னைக்கு பத்திரம் எழுதுகிற மாதிரி அன்றைக்கு பத்திரம் எழுதுனாங்க. ஆனா ஒரு சில அந்தந்த தேசத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பழக்கங்கள், செருப்பை மாற்றிக்கொள்வார்கள், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. என்னால பலவிதமான அந்த உடன்படிக்கைக்கு பல அடையாளங்கள் அன்றைக்கு இருந்துச்சு. அப்போ இந்த சிதேக்கியாங்கிற ஒரு ராஜா, அவர் நியாயப்படி ராஜாவாய் வர முடியாது.
அன்றைக்கு இருந்த யூதாவின் ராஜாவை பாபிலோன் ராஜா வந்து சிறைபிடித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போகிறான். அப்போ இங்க இருக்கிற மக்களை ஆளுகை செய்யும்படி ஒருத்தரை பொறுப்பா போடணும். அப்ப இந்த ராஜாவுடைய சித்தப்பான்னு சொல்லி சொல்லுகிறாங்க. சித்தப்பாவை சிதேக்கியாவை பாபிலோன் ராஜா தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய பெயரும் சிதேக்கியா அல்ல, அவருடைய பெயர் மத்தானியா என்பது. அப்ப மத்தானியாங்கிற ஒருவரை சிதேக்கியா என்று சொல்லி பாபிலோன் ராஜா பெயர் வைத்து இந்த தேசத்துல அவரை பொறுப்பாய் வைத்து கொண்டு போகிறார். எதற்கு பொறுப்பு? ஜனங்க பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமா எழும்ப கூடாது, அவங்க தாழ்ந்துதான் இருக்கணும், அவங்க கீழ்ப்படியணும், ராஜாவுக்கு அவர்கள் உண்மையா இருக்கணும், அதை பார்த்து கொள்றதுதான் இவருடைய வேலை. ஆனா இந்த சகோதரனும் ஒரு சில மேபி 9 வருஷங்கள் என்று சொல்லி நினைக்கிறேன், 9 வருஷங்கள் உண்மையா இருக்கிறார். ஆனா 9 வருஷம் முடிவில் அவரால் உண்மையா இருக்க முடியல. நான் ஏன் பாபிலோன் ராஜாக்கு அடிமையா இருக்கணும், நான் ஏன் அவர் சொல்றபடி கேட்கணும், நான் விடுதலையோடு கூட இருக்கலாம் என்று சொல்லி எகிப்துக்கு ஆட்களை அனுப்பி எகிப்து ராஜாவோட உடன்படிக்கை பண்ணி பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமா போகிறார். அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு, நீ ராஜாவாவதற்கு தகுதியே இல்லை, உன்னை கொண்டு வந்து ஆண்டர் இந்த இடத்துல வச்சாரு, அந்த பாபிலோன் ராஜா உன்னை கொண்டு வந்து வச்சாரு. ஆனா அவருக்கு நீ உண்மையா இல்லாம செய்த ஆணையை, கொடுத்த ஆணையை, செய்த உடன்படிக்கை நீ முறித்து போட்டு துரோகம் பண்ணினபடினால் அவரோட முடிவு மோசமா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத வாசிக்கிறோம். நம்ம 3 வசனங்கள் நம்ம வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் மட்டும் வாசிப்போம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவர், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். யாரு? 1வது வசனத்துல கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குகிறவன், பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவன். அப்போ சபையில நிலைச்சு நின்று இறுதியில பரலோகத்துக்கு யார் போவாங்க? அப்போ அந்த மனுஷனுடைய சுபாவங்கள் பலது ஆண்டு லிஸ்ட் பண்ணும்போது அதுல ஒண்ணு சொல்லுகிறாரு, ஆணை இடுவானானா, பிராமிஸ் பண்ணுவானானா, நான் செய்வேன் என்று உடன்படிக்கை பண்ணுவானானா, தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதுல என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தவற மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2வது வசனம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆண்டோட பார்வையில யார் பூரணமுள்ள ஒரு மனுஷனா? தன் சொல்லில தவறாதவனாய் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆணை இட்டுட்டான், ஒரு வாக்கு கொடுத்துட்டான், வார்த்தை கொடுத்துட்டான்னா என்ன ஆனாலும் அந்த வார்த்தை என்ன செய்கிறவன்? நிறைவேற்றுகிறவன் தான் அவன் கர்த்தருடைய பிள்ளை. ஏன்னா அவர் தான் பூரணர். இந்த மலப்பிரசங்கம் முடியும் போது 5ஆம் அதிகாரம் முடியும் போது ஒரு வசனம் சொல்லுது, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். அப்ப அந்த ஆண்டவரை போல நம்ம பூரண சர்க்குணனா அவருடைய குணாதிசயம் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அவர் சொன்னாருன்னா கண்டிப்பா என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். சொல்லி மனஸ்தாபப்பட மாட்டேன், சொல்லிட்டேனே, தெரியாம சொல்லிட்டேனே, வாக்கு கொடுத்துட்டேனே, ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். அவர் சொன்னா சொன்னதை நிறைவேற்றுவார். அப்ப அவர் பூரணர். அதே பூரணர்களாய் நாமும் இருக்கணும்னா என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நான் கொடுக்கிற வாக்கில, என் வார்த்தையில நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். பல உறவுகள் இப்ப பூமியில பாருங்க, பல உறவுகள், ரொம்ப முக்கியமா கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லும்போது அதுல இப்ப தாலி உலக மக்கள் போடுகிறாங்க, அல்லது ரிங்கு போட்டுக்கிறாங்க, பல விதமா செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் பார்வையில எது திருமணத்தை உறுதிப்படுத்துகிறதுனா கர்த்தர் முன்னால கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு, அவ்வளவுதான். இந்த சகோதரியை என்னுடைய மனைவியா ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த கணவனை என் கணவனை, இந்த சகோதரனை என் கணவனா ஏற்றுக்கொள்ளுகிறேன். சபை முன்னால கர்த்தர் முன்னால என்ன செய்யறாங்க? ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறாங்க. அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? அவங்க காப்பாற்றணும். ஒரு உடன்படிக்கை, திருமணத்தை ஒரு எப்படி ஞான ஸ்நானத்தை உடன்படிக்கை சொல்லுகிறாங்களோ, திருமணமும் ஒரு உடன்படிக்கை. ஆனா அந்த உடன்படிக்கையில உண்மை இல்லாம போகும்போது சிதேக்கியா ராஜாவோட முடிவு தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். திருமண உறவுகள் கர்த்தரை பொறுத்த அளவு ஒருத்தர் கணவன் மனைவியே ஆயிட்டாங்கன்னா மரணம் மட்டும்தான் அவங்களை என்ன செய்யணும்? பிரிக்கணும். கிறிஸ்தவ திருமணங்களில இந்த வாக்கை சொல்ல வைப்பாங்க. மரணம் மட்டும்தான் எங்களை 2 பேரும் என்ன செய்யும்? பிரிக்கும் என்று சொல்லி வாக்கு சொல்ல வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த உடன்படிக்கையை முறிக்கும் போது கர்த்தருக்கு விரோதம் அவங்க என்ன செய்யறாங்க? பாவம் செய்கிறாங்க. மல்கியா புஸ்தகத்துலங்க இந்த திருமண உறவு குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தை பாருங்க. மல்கியா 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 14வது வசனம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க ஜபங்களை ஏத்துக்க மாட்டேன், காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? காரணத்தை சொல்றாரு. 14வது வசனம், ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும்
சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அதை சொல்லிட்டு வரும்போதுதான் 16வது வசனத்துல சொல்றாரு, தள்ளி விடுதலை நான் என்ன செய்கிறேன், நான் வெறுக்கிறேன்ங்கிறார். அப்போ ஒரு மனைவியை, கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லும்போது மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், அந்த அந்த உறவு கர்த்தர் குறித்து சொல்லும்போது சொல்றாரு, இது ஒரு உடன்படிக்கையின் உறவு. மனைவி வெறும் முனைவின்னு சொல்லி சொல்லாம உடன்படிக்கையின் மனைவி என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அப்ப நம்ம என்ன தியானிக்க போறோம்னாங்க, சிதேக்கியா ராஜா பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு ஆணை கொடுத்தார். சிதேக்கியா ராஜா பாபிலோன் ராஜாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நான் உங்களுக்கு கீழே தான் இருப்பேன், நீங்க சொல்றபடி கேட்பேன், ஜனங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும்படி நான் பண்ணுவேன், உங்க ஸ்தானத்துல நான் இந்த இடத்துல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, ஸ்தானாபதியா இந்த தேசத்தை உங்களுக்காக என்ன செய்வேன், நான் பார்த்து கொள்வேன். வாக்கு கொடுத்தார். ஆனா வாக்குல என்ன செய்யல, அவர் நிலைத்து நிற்கவில்லை. கலகம் பண்ணினார், துரோகம் பண்ணினார், ஆணையை முறித்து போட்டார், உடன்படிக்கை முறித்து போட்டார். ஆகையால் அவருடைய முடிவு மோசமா இருந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப நம்ம லைஃப்ல கூட நம்முடைய திருமண உறவுகள் எப்படி இருக்கிறது, சிந்தையில கூட நான் இந்த திருமணம் எனக்கு சரியில்லை, நான் வேண்டாம்னு சொல்லி ஆணுடைய பிள்ளைங்க சொல்லக்கூடாது. இது உடன்படிக்கைக்கு விரோதமா செய்கிற ஒரு துரோகம். உடன்படிக்கையின் மனைவி உடன்படிக்கையின் கணவனுக்கு விரோதமா செய்யக்கூடிய ஒரு துரோகம். திருமண உறவுகள் மட்டுமல்ல, பிசினஸ்ல கூட ஒரு சிலர் சேர்ந்து நாங்க பிசினஸ் செய்வோம்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த வாக்குல பல நேரம் உண்மையா இருக்கிறதே இல்லை. தேவ பிள்ளைகளே உண்மையா இருக்கிறது இல்லை. அதுல இருந்து பிரிந்து போறாங்க. வேலை ஸ்தலத்துல நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு ஏற்றபடி நான் நடப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறேன். ஆனா அந்த வாக்கை நான் மீறும் போது அது கர்த்தருக்கு விரோதமா நான் என்ன செய்யறேன், பாவம் செய்கிறேன், உடன்படிக்கையை நான் மீறுகிறேன். இப்ப பல இடங்களில், இப்ப ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், நண்பர்களோடு இருக்கிறோம், பல விதங்களில் வார்த்தை கொடுக்கிறோம். அந்த வார்த்தைக்கு நான் உண்மை இல்லாம இருக்கும்போது இந்த வசனம் சொல்லுது, அது ஆணையை 3 வார்த்தை பாருங்க. அந்த பகுதியில நம்ம வாசிச்ச அந்த பகுதிக்கு வாங்க, எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதுக்கு ஆண்டு நான் உண்மை இல்லாம போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லி சொல்லுகிறாருன்னா, 16வது வசனத்துல, தன்னை ராஜாவாகிய ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி, ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணுகிறோம். அப்ப நம்ம வார்த்தையில உண்மை இல்லாம போகும்போது ஆணையை அசட்டை பண்ணுகிறோம். அடுத்தது வாசிக்கிறோம், அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டான். உடன்படிக்கை என்ன செய்கிறோம், நம்ம முறித்து போடுகிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். கொஞ்சம் மேல நீங்க வாசிப்பீங்கன்னா, அவன் கலகம் செய்தான். 15ஆம் வசனம், 15ஆம் வசனத்தின் முதல் பகுதி பாருங்க, இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தான். அப்பனா நான் வார்த்தையில உண்மை இல்லாம போகும்போது அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெயர், நீ கலகக்காரனாய் நீ இருக்கிற. 2வது, ஆணையை நீ அசட்டை பண்ணுகிற. 3வது, உடன்படிக்கையை நீ முறித்து போடுகிற. இப்ப ஏற்பட்டவன் பிழைப்பானோ? இப்ப ஏற்பட்டவனுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்க முடியுமோ? இப்படி முடிவு நரகமா தான் இருக்க முடியும், மரணமா தான் இருக்க முடியும் சொல்லி வாசிக்கிறோம். இந்த பாருங்க, இந்த பகுதியில ஒரு முக்கியமான சத்தியம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இது மனுஷரோடு செய்கிற உடன்படிக்கையா இருக்கலாம். இப்ப கணவன் மனைவி, கணவனோடு உடன்படிக்கப்படுகிறாங்க, மனைவியோடு உடன்படிக்கப்படுகிறாங்க. வேலை ஸ்தலத்துல நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறோம், அல்லது பிசினஸ் பண்ணும்போது ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறாங்க, பல விதங்களில் ஒப்பந்தம் பண்ணுகிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை முறிக்கும் போது நம்ம நினைக்கிறோம் மனுஷனுக்கு விரோதமா மட்டும்தான் பாவம் செய்கிறோம்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, பாபிலோன் ராஜா ஒரு எதிரி ராஜா, கர்த்தரை அறியாத ஒரு ராஜா. தேவ ஜனங்களை சிறைபிடித்துட்டு போறாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களை கொண்டு போறாங்க, அங்க சிறை கைதிகளாய் கொண்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த ஆணையை சிதேக்கியா முறித்து போட்டதை அது இந்த பகுதியில என்ன ஆண்டவர் விளக்குறாரு பாருங்க. நம்ம வாசிப்போம் பாருங்க, 19வது வசனங்க, அதே அதிகாரத்துல 19வது வசனம், எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அது நிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வரப்பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மனுஷரோடு தான் ஆணையிட்டாங்க, மனுஷரோட உடன்படிக்கை பண்ணினாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பெயர் என்ன, அது என் ஆணையை என்ன செய்யறாங்க, அசட்டை பண்ணுகிறாங்க, என் உடன்படிக்கையை மீறுக. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாபிலோன் ராஜா எதிரி ராஜா, தேவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க, தேவ பிள்ளைகளை சிறை கைதிகளா கொண்டு போறாங்க, ஆலயத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, அவ்வளவு மோசமா நடக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு கொடுத்த வாக்க இந்த சிதேக்கியா நிறைவேற்றாம போன போது ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, என் ஆணை அவன் என்ன செஞ்சிட்டான், மீறிட்டாங்க, என்னுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டுட்டாங்க, கையடித்து கொடுத்தும் விரோதமா போயிட்டாங்க ஆண்டவர் பாரமா சொல்லுகிறார். இப்ப இதுல கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன, மனுஷரோடு நான் செய்கிற ஒரு உடன்படிக்கை மீறும் போது கர்த்தர் அதை தன்னோடு இருந்த உடன்படிக்கை மீறினது போல ஆண்டவர் என்ன செய்கிறாரு,
பார்க்கிறாரு. ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தும் போது அது கர்த்தரை வேதனைப்படுத்துவது போல இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளை இல்ல பாபிலோன் ராஜா. அவர் ஒரு அந்நிய ராஜா, ஆணுடைய பிள்ளைங்களை சித்திரவதை பண்ணக்கூடிய ஒரு ராஜா. ஆனா அந்த மோசமான ராஜாவுக்கு கொடுத்த வாக்கை கூட ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அப்போ ஒரு கணவன் அவ்வளவு மோசமா இருக்கலாம், அவ்வளவு துரோகம் பண்ணலாம். மனைவி அவ்வளவு மோசமா இருக்கலாம், அவ்வளவு துரோகம் பண்ணலாம். உறவுகளில, நண்பர்கள் மத்தியில அவ்வளவு மோசமா இருக்கலாம், துரோகம் பண்ணலாம். ஆனா ஆண்டு அவங்கள பாக்குறது இல்ல, அவங்களுக்கு ஏற்ற கணக்கே கொடுக்கப்படணும். ஆனா என்ன பொறுத்தளவு அவங்க எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் நான் கொடுத்த வாக்கை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். ஆண்டவர் அதை தன்னோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் என்ன செய்கிறார் பார்க்கிறேன். இன்னைக்கு காலையில கர்த்தருடைய வார்த்தை சும்மா என் பக்கமா வரல. எத்தனையோ விஷயங்களில வாக்குகளை நம்ம மீறி இருக்கிறோம். கொடுத்த பிராமிஸ் என்ன செஞ்சிட்டோம்? நம்ம மறந்துட்டோம். வாக்கு கொடுத்தோம், நான் இதை செய்வேன் என்று சொல்லி இன்னைக்கு செய்யாம போயிருக்கிறோம். மனுஷனோடு செய்த ஒப்பந்தத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா கர்த்தரோடு செய்த ஒப்பந்தம் எவ்வளவு மேன்மையா இருக்குமே. கணவன் மனைவி உறவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா, நண்பர்கள் நடுவில் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா, வேலை ஸ்தலத்துல முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா, தேவனோடு இருக்கிற உறவுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இது உடன்படிக்கை மனைவி என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா தேவனோடு உறவு குறித்து சொல்லும் போது இது ஞானஸ்நானத்தை கர்த்தர் சொல்லுகிறாரு. இது ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்நானத்தின் சாட்சி, இது ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கையின் வசனம் சொல்லி சொல்லுது. ஆண்டவரோடு செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அப்ப நம்ம மீறுவோமானா முடிவு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம ஒரு சில வசனங்கள் இது சம்பந்தமா வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரங்க 9வது வசனம். யோசேப்பு பாவம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைங்க. அப்ப அந்த பாவம் அவர் நான் ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறாருன்னா ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அந்த சகோதரி யோசேப்பை பாவம் செய்ய தூண்டுகிறான். ஆனா யோசேப்பு செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்ததற்கு காரணம் என்ன? நான் உன்னோடு இந்த தவறு செஞ்சா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்ச உன் கணவனுக்கு நான் என்ன செய்யறேன்? துரோகம் பண்ணுகிறேன். ஆனால் அப்படி பார்க்கல. என்ன பார்த்தாருன்னா, நான் இந்த தப்பு செஞ்சேன்னா இது ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்கிறேன்? நான் தவறு செய்கிறேன். உண்மையாவே போத்திபாருக்கு விரோதமா தான் தவறு செய்கிறாரு. ஆனா வசனம் சொல்லுது அவருடைய சிந்தை என்னன்னா, நான் மனுஷனுக்கு விரோதமா இல்ல, நான் ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்கிறேன்? நான் பாவம் செய்கிறேன். எங்க உணர்வு அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். தாவீதுக்குள்ள இருந்த இந்த சிந்தனை பாருங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். தாவீது பத்சேபாயிட்ட பாவம் செஞ்சுட்டாங்க. அப்ப இந்த பாவம் யோசேப்பு பாவம் செய்யவே இல்லை. ஆனா நான் செஞ்சுட்டேன்னா தேவனுக்கு விரோதமா செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தாவீது ஒருபடி மேல போயிட்டாரு, பாவம் செஞ்சுட்டாரு. அப்ப இது யாருக்கு விரோதமான பாவம்? பத்சேபாளுடைய கணவன் யாரு? உரியா. அப்ப உரியாக்கு விரோதமா செய்யப்பட்ட ஒரு பாவம். ஆனா தாவீதுடைய சிந்தனை என்ன? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். உரியாவுக்கு விரோதமா தான் பாவம் செஞ்சிருக்காரு. ஆனா தாவீதுடைய பார்வை என்ன? இது கர்த்தருக்கு விரோதமா செய்யப்பட்ட பாவம் என்று சொல்லி தாவீது பார்த்தாருன்னு வாசிக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம். 2 குமாரர் ஒரு தகப்பனுக்கு இருந்தாங்க. இளைய குமாரன் அப்பாவுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் இழந்து விடுகிறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போனாரு. ஒரு பன்றி மேய்க்கிற வேலைக்கு போறாரு. அங்க பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப தேசத்துல பஞ்சம் வருகிறது. பயங்கரமா உணர்வடைகிறார். உணர்வடைந்து அப்பாட்ட திரும்பி வருகிறார். அப்பாட்ட திரும்பி வந்து என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி சொன்னான். இளைய குமாரன் அறிக்கை செய்ததென, அப்பா உங்களுக்கு விரோதமா பாவம் செய்த, அதுதான் சொல்லணும். ஆனா அவரும் சொல்றாரு, முதல்ல என்ன சொல்லி சொல்றாரு? பரத்துக்கு விரோதமா நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பாவம் செஞ்சிருக்கிறேன். நீ காலையில நமக்கு முன்னால் ஆண்டு வைக்கிற ஒரு காரியம் என்ன? நான் சொல்ற கொடுக்கிற வாக்கை, அது மனுஷனா இருக்கலாம், தேவனா இருக்கலாம்,
நாம் மீறும் போது இது மனுஷனுக்கு விரோதமா மட்டும் செய்கிற பாவம் இல்ல, அது தேவனுக்கு விரோதமா செய்கிற ஒரு பாவம். நான் பொருத்தனை மீறுவேனானா, வாக்கை மீறுவேனானா, பாருங்க கடன் விஷயத்துல கூட பைபிள் சொல்லுது, கடன் வாங்கி ஒருத்தர் கட்டாம போனானா அவன் துன்மார்க்கன் என்று வசனம் சொல்லுது. அந்த கடன் கொடுத்தவங்க செத்து போயிருக்கலாம், கடன் கொடுத்தவங்க மறந்து போயிருக்கலாம், நம்ம வேற ஊருக்கு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை கணக்குல என்ன செய்கிறாரு, வைக்கிறார். நான் ஒரு வார்த்தை கொடுத்தேன், நான் திருப்பி கொடுப்பேங்க, இவ்வளவு வட்டி கொடுக்குறேன், வட்டி கொடுத்து நான் செய்வேன்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறோம். ஆனா அதை மீறும் போது அந்த கடன்காரங்கள் விரோதமா மட்டும் இல்ல, இது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். ஆண்டவர் எந்த அளவு சிதேக்கியாவுடைய இந்த பாவத்தை பெரிதாய் நினைத்தாருன்னா, அவருடைய முடிவு அவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப நம்ம தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நாங்க கொடுக்கிற வாக்கில நாங்க உண்மையுள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்க. அது நஷ்டம் வந்தாலும் சரி, நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எவ்வளவு அநியாயமா இருக்கட்டும், அவங்க என்னதான் செய்யட்டும், அவங்க எவ்வளவு மோசமானவர்களா இருக்கட்டும், நான் கொடுத்த வாக்க கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு. நீ சொல்லி செய்யாம போயிட்டியே, இந்த நிறைவேற்றாம போயிட்டியே. சிதேக்கியா ராஜாவுடைய அந்த பாவம் அவருடைய முடிவு நரகத்துக்கு போவது போல, அவருடைய முடிவு நரகம் போல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். மனுஷனுக்கு விரோதமா குற்றம் செய்யும் போதே இவ்வளவு பெரிய முடிவு வரும்போது தேவனுக்கு விரோதமா நம்ம செய்கிற பாவம் எவ்வளவு மோசமா இருக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோங்க. 4, 5, 6 வாசிப்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். இந்த இடத்துல என் கைகளின் கிரியைகள் அழிந்து போகிறதா அப்படின்னு என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், காசு நிற்க மாட்டேங்குது, தேவையற்ற செலவுகள், நல்லா நடந்தது போல இருக்கு, ஆனா தேவையற்ற ஒரு நஷ்டம், இழப்பு, மருத்துவ செலவு, அல்லது யாரோ ஏமாத்திட்டாங்க, பொருள் கீழே விழுகிறது, நஷ்டமாகிறது, வீணாகிறது. ஏன் ஆகுறதுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பொருத்தனை என்ன செஞ்சிட்டீங்க, மறந்துட்டீங்க. இது தேவன் அந்த கையின் கிரியை என்ன செய்கிறார், அழித்து போடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, பொருத்தனை பண்ணி கொண்டா, அது மனுஷனா இருக்கட்டும் தேவனா இருக்கட்டும், அதை செலுத்த நீங்க என்ன செய்யாதீங்க, தாமதியாதீங்க. கண்ணில் முடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். இந்த நாளுக்குள்ள போறோம். நமக்கு முன்னால இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சொல் தவறாத ஒரு தேவன், தன் சொன்னதை குறித்து திரும்பி பார்க்காத ஒரு தேவன், மனஸ்தாபப்படாத தேவன், சொன்னதை அப்படியே 100க்கு 100 நிறைவேற்றுகிற ஒரு தேவன். வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் கூட ஒழிந்து போயிடும், ஆனா ஆண்டுடைய வார்த்தையில் ஒரு எழுத்தும், அந்த எழுத்தின் ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாதான், மாறாதான். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். வார்த்தையினால சொன்னதை செய்கையினால நிறைவேற்றி முடிக்கிற ஒரு தேவன். அந்த தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நம்ம, அந்த தேவனுடைய மனவாட்டின்னு சொல்லக்கூடிய நம்ம, ஒரு நாள் அவரோடு கூட நித்தியமாய் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அவருடைய மனைவியாய் அவரோடு கூட சேரப்போகிற நம்ம இந்த விஷயத்துல உண்மையுள்ளவர்களா இருக்கணுமே. நீ காலையில சிதேக்கியா ராஜாவை நமக்கு முன்னால் ஆண்டு நிறுத்துகிறார். தகுதி இல்லாத ஒரு ராஜாவை பாபிலோன் ராஜா தெரிந்து கொண்டு அவனுக்கு விசேஷத்தை ஒரு ஸ்தானத்தை கொடுத்து தேசத்துல ராஜாவாக்கினார். ஆனா அவரோ நாட்கள் செல்ல 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 அந்த ராஜாவின் உடன்படிக்கை மீறினார், ஆணையை அசட்டை பண்ணினார், கையடித்து கொடுத்தும் கலகம் பண்ணினார். அவருடைய முடிவு மோசமா போச்சுன்னு வாசிக்கிறோம். என்ன காரணம்? ஆண்டவர் அதை பாபிலோனுக்கு விரோதமா செய்த பாவமா பார்க்காம தனக்கு விரோதமா செய்த பாவமா பார்த்தார். இன்னைக்கு நாமும் நீங்களும் வார்த்தையில உண்மையுள்ளவர்களா இருப்போம். ஆண்டுகிட்ட கிருபை கேட்போம், ஆண்டவரே எதுலாம் நாங்க மறந்து இருக்கிறோம், வாக்கு கொடுத்து மறந்து இருக்கிறோம், பொருத்தனை செய்து மறந்து இருக்கிறோம், எங்களை உணர்த்துங்க, நாங்க சரியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு குறை ஆழமா இருக்கிறத நீங்க பார்த்து நீ காலையில் எங்களோடு திரும்ப திரும்ப பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்களே அதை மறந்துட்டோம். உம்மோடு ஒரு பொருத்தனை பண்ணினோம், உங்க சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்ணினோம், மனுஷனோடு ஒரு வாக்கு கொடுத்தோம். ஆனா சூழ்நிலைகள் மாறின போது, நாட்கள் கடந்த போது, சௌகரியங்கள் ஆன போது நாங்க மறந்துட்டோம். ஆண்டவரே இன்னைக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறீங்க, எங்கேயோ நாங்க தவறு செய்ததுனால இன்னைக்கு எங்களுக்கு சமாதானம் இல்லை சுவாமி. எங்க கைகளின் கிரியை அழிக்கப்பட்டது போல, எங்க கண்கள் குருடாக்கப்பட்டது போல, நாங்க நரகத்துக்கு போவது போல நரக வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் எங்கேயோ வாக்கை மீறி இருக்கிறோம் சுவாமி. எங்களோடு இன்னைக்கு பேசுகிறீங்க ஆவியானவரே, ஞாபகப்படுத்துகிறவரே, நினைப்பூட்டுகிறவரே, எங்களுக்கு நினைப்பூட்டுங்க சுவாமி.
அது கொஞ்சம் வருஷங்கள் முன்னால செய்ததா கூட இருக்கலாம் சுவாமி. ஒருவேளை அந்த சகோதரனோடு அந்த சகோதரியோடு இந்த வாக்கு கொடுத்தோம், ஆனா தூரம் வந்துட்டோம், நாங்க மறந்து போயிட்டோம். ஆனா இன்னைக்கு நீங்க ஞாபகப்படுத்துகிறீங்க, ஒப்பு கொடுக்கிறோம். அது உமக்கு விரோதமா செய்த ஒரு பாவம், அது உண்மை அசட்டை பண்ணினது, உங்களோடு இருக்க உடன்படிக்கை மீறினது போல நீங்க பார்க்கிறீங்க, உமக்கு விரோதமா கலகம் செய்தது போல நீங்க பார்க்கிறீங்க. அன்றைய கிருபையா எங்களை மன்னிங்க. அவன் தப்புவிக்கப்படுவானோ என்று கேள்வி கேட்கிறீங்க ஏசப்பா. அது அவ்வளவு மோசமான ஒரு பாவமா நீங்க பார்க்கிறீங்க. கிருபையா எங்களை மன்னிங்க. அதே போல உம்மோடு எத்தனை உடன்படிக்கை மீறிட்டோம், எவ்வளவு பொருத்தனையை மீறிட்டோம். காணிக்கைகளை குறித்து, ஜெபங்களை குறித்து, அதிகாலை எழுவதை குறித்து, ஊழியம் செய்வதை குறித்து, சபை கூடுதலை குறித்து எத்தனை விஷயத்துல நாங்க தவறு செய்திருக்கிறோம். கடன் காரியங்களில் எவ்வளவு தவறு செய்கிறோம், உறவுகளில் எவ்வளவு தவறு செய்கிறோம். இன்னைக்கு காலையில எங்களை அப்படியே விட்டுறாதீங்கப்பா, சரிபடுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. வருகிற நாட்களில் ஆண்டவரே நாங்க கொடுத்த ஆணையெல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றி முடித்து ஒரு நாள் உங்க முன்னால வந்து நிற்கும் போது குற்றமற்றவர்களா நிற்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. தேவரே, கைகளின் கிரியை இதனாலதான் அழிக்கப்படுகிறது இன்னைக்கு காலையில சொல்லுகிறீங்க. ஆண்டவரே, அந்த அழிவு நின்று அது ஆசீர்வாதமா மாற பண்ணபடி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.